Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பர்மாவுல ரொம்ப ஃபேமஸா உள்ள அத்தோ எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறதாங்க வந்துட்டு பார்க்க போறோம். அது செய்யிறதுக்காக இந்த மாதிரி வந்து சின்னதா வாழைத்தண்டு எடுத்துர்க்கேங்க. அது மேலே எல்லாத்தையும் தோல் இந்த மாதிரி வந்து சீவி எடுத்துட்டு இத சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அத நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தண்டுல இருந்து நமக்கு நார் வரும் பாத்தீங்களா? அத கைகளால இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இத வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வந்து பீஸா வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற இந்த அத்தோவுக்கு வந்துட்டு இந்த வாழைத்தண்டு சூப் வந்துட்டு ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாரை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் எடுத்துருக்க இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லை மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து வெட்டின உடனேமே வந்துட்டு தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வந்துட்டு தண்ணியில் சேருங்க. உப்பு சேர்த்துட்டு வந்து சேர்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வாழைத்தண்டை கருத்து போகாமல் இருக்கும். நான் எல்லா வாழைத்தண்டையும் இதே மாதிரி வந்துட்டு வெட்டி தண்ணியில் வந்துட்டு சேர்த்துட்டேன். இப்போ இதிலேருந்து நார் எடுக்கிறதுக்காண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மூங்கி குச்சியில் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க இந்த மூங்கி குச்சி இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் உள்ள நார் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குச்சியில் வந்துட்டு அப்படியே வந்து சேர்ந்துருங்க. அதை தனித்தனியாக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து மூங்கி குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் உள்ள ஃபோக்கை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி வந்துட்டு வாழை நாரை வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க தண்டு இளந்தண்டாக இருக்கிறதுனால அவ்வளோக்கு வந்துட்டு நார் வரலங்க. ஒவ்வொரு தண்டில் வந்து பார்த்திங்கன்னா நார் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து விட்டுக்காங்க. நான் ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து விட்டுக்க போகிறேன். நாம் இப்படி இந்த மாதிரி வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் இருக்க வாழைத்தண்டு நார் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நான் வந்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்ல தண்ணியில். இப்போ நாம் இதை வந்துட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழைத்தண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லா வாழைத்தண்டையும் வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதோடு சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டும் இந்த தண்ணிக்கு உள்ள அளவுக்கு மட்டும். இப்போ இதோடு வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்துட்டு இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ அதுக்குள்ளார இதுக்கு சேர்க்குற மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகாய் இதோட சேர்த்துருக்கேன். இது நைஸாக வந்து நல்லா பவுடராக கொஞ்சம் குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி. இதை வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி பவுலில் வந்துட்டு சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துருக்கேங்க. இந்த பொட்டுக்கல்லே வந்துட்டு நைஸாக பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. குறப்பாக இல்லைங்க, நல்லா நைஸாகவே அடித்து எடுத்துக்கோங்க. இது போல் புளி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டிட்டு. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பூண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் வந்துட்டு பூண்டு எடுத்துகிட்டு அதை தோலை உரிச்சிட்டு இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீல வாக்கில் வந்துட்டு நான் ஸ்லைஸாக வந்துட்டு துருவி எடுக்க போகிறேங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து பண்ணலாட்டி பரவாயில்ல, கத்தியில் கூட வந்துட்டு மெலிசாக வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்துட்டு ஸ்லைஸாக சீவி எடுத்துருக்கேங்க. மெலிசாக வந்துட்டு சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இது போல். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பூண்டை நம்ம வந்து பொரிக்க போகிறோம், அதனால தான் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக சீவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை நல்லா வெந்திருக்கும். அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த கடலை மாவு இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு வெந்துருச்சாங்கிறத பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பாருங்கள் வாழைத்தண்டு நல்லா வந்துட்டு வெந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதோடு வந்துட்டு கடலை மாவை இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க கரைச்சி வச்சுருக்கிறத. நம்மளோட இந்த வாழைத்தண்டு சூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்துட்டு கெட்டியமாக ஆயிரும். அதனால் வந்துட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது போல் கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு இதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம தாளித்து போட்டு வெங்காயம் தக்காளி பழம் எதுவுமே வந்துட்டு சேர்க்கக்கூடாது. இதே மாதிரியே தான் வந்துட்டு பச்சையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த திக்னஸில் தான் இருக்கணும். நான் இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த திக்னஸில் தான் இருக்கணும். இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க.
இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க 1 ஸ்பூனு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தாங்க செய்யணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு மிளகாத்தூள் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சூப் ஒரு கிண்ணத்தில், அதோடு வந்துட்டு இந்த மிளகாத்தூளை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நாம் அடுப்பில் எண்ணெய் வச்சதுலேருந்து மிளகாத்தூள் நம்ம தாளித்து கொட்டுற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமே மீடியம் ஃப்ளேமே வைக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா 2 வெங்காயம், அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப இந்த வெங்காயத்தை வந்துட்டு போட்டுடலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு எடுங்க. அப்போ தான் வந்துட்டு வெங்காயம் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க, அது வரைக்கும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பொரித்து எடுத்துகிட்டே இருங்க. நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வந்து பொரிஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு டைம் எடுக்குங்க. அப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கலர் பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் எடுத்துருங்க, ஏன்னா நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்பே வந்துட்டு எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அடுப்புலேயே வந்து நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்துட்டு வேறு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். இப்போ இந்த எண்ணெயிலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துச்சுன்னா இந்த பூண்டுக்கு வந்துட்டு 1 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம மெலிசாக வந்துட்டு சீவி இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துட்டு நம்ம வந்து இது வந்து நல்லா பொரிஞ்சிரும். இது ரெண்டுமே நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு வடிகட்டிட்டு வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு தண்ணி சேர்த்துருங்க. நம்ம வந்து நூடுல்ஸ் வந்துட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா வந்து நூடுல்ஸ் கொஞ்சம் வந்து கலராக தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக சேருங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்க்குறேன், ஏன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துட்றேன். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு ஆவி வர மாதிரி இருக்கிறப்பே நம்ம நூடுல்ஸ் வந்துட்டு இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் எதுவும் உப்பு நம்ம சேர்க்க வேணாங்க, ஏன்னா நம்ம அத்தோ மிக்ஸ் பண்ணுறப்ப அப்போ வந்துட்டு உப்பு சேர்ப்போம், உப்பு புளி தண்ணி எல்லாம். அதனால் வந்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு சேர்க்க வேணாம். இப்போ அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேகணும், இன்னும் வேகலை. நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் சேர்த்து 1 நிமிஷத்துலேயே இது வந்துட்டு வெந்துருங்க. ஏன்னா வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை வந்துட்டு வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சுத்தமாக தண்ணியே எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருங்க. இதில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமே இருக்கும். இது நல்லா வந்துட்டு ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பூனில் அப்படி திருப்பி விட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சு அதை பொரிச்சிட்டோம். இன்னும் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு பச்சையாக சேர்க்கறதுக்காக. முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாதியை மட்டும் வந்துட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்குவோம், பாதியை அப்படியே வச்சுருங்க. இப்போ இதோடு வந்துட்டு ஒரு 2 பல் பூண்டு இதோடு வந்துட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு பாதி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோடு வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த கடலைப்பருப்பை அதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். மிக்சியில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்துட்டு இதோட சேர்க்குறேன். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தாங்க இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சமாக வந்துட்டு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட்டம் இருக்கணுங்க, ரொம்ப வந்து கெட்டியமாக இருக்க வேணாம். நம்ம வந்துட்டு எண்ணெயில் ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடணும், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பேன் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆனதாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொரிக்கிற அளவுக்கு. இப்போ இதில் வந்துட்டு இப்போ நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா மாவு தனியாக போகணும், அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி வந்துட்டு மேலே தனியாக வரும். அந்த சமயத்தில் இதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டு போட்டுக்கோங்க.
நம்ம கடலை பருப்போடு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்துட்டு கிடைக்கும். இது நம்ம அத்தோவில் வந்து போட்டு சாப்பிட்றப்ப இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு வாய்க்கு வந்து கடிச்சு சாப்பிட்றப்ப இதை பொரிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகலமான பாத்திரம் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேனில் வச்சு பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுக்கிறதுக்கு வரும். நம்ம வந்து குழிவாக உள்ள பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கிறதுக்கு வராதுங்க. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேக வச்சு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அத்தோவுக்குள்ள ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க, ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பவுலாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச நம்ம நூடுல்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டைக்கோஸ், அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வந்து பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ இதோட வந்துட்டு நம்ம மிளகாய் அடித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 1-2, அதை வந்துட்டு காரத்தை வந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துட்றேன். இப்போ இதில் பூண்டு பொரித்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு அடித்து வச்சுருக்கோம்ல, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் இதோட சேர்க்குறேன். இதோட கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது 2 பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நசுக்கி விட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகாதுங்க. இந்த மாதிரி வந்து கையில் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு, உப்பு, புளி தண்ணி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்துட்டு வெறுமனே இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு அதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் வந்துட்டு வாழைத்தண்டு சூப் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாங்க. இந்த அத்தாவோட வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சூப் நிறைய ஊற்றி சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வாழைத்தண்டு சூப் வந்துட்டு இதோட ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக அத்தோவில் மேலே போடுறது கொஞ்சம் பொரித்து எடுத்து வச்சதும் போட்டுக்கலாம். முட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவுக்கு முட்டை இதோட சேர்த்துருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இதோட பிசைஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்றப்ப. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இது மேலே முட்டை மேலே கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு தூவி விட்டுக்கோங்க. பொரித்து வச்சுருக்க பூண்டு வந்து 2 பீஸ் மட்டும் இது மேலே தூவி விட்டு நம்ம வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட சூப்பரான அத்தம் வந்து ரெடி ஆயிருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.